அனிதா ஃப்ரம் மேட்டுப்பாளையம். ஆமாங்க, ஒரே சளி இருமல் ஊட்டி பக்கம் இருக்கனால 4 நாளா நல்ல மழை. தொண்டை கட்டிக்கிச்சு. வாய்ஸ் பாத்தீங்களா? யானை வாய்ஸ் மாதிரி இருக்குதா? அப்படித்தான் இருக்கும். என்ன பண்றது? தொண்டை பயங்கரமா கட்டிக்கிச்சுங்க. கொடுமன்னு பார்த்தா நமக்கு தொண்டை கட்டிக்கும் போது ஃப்ரிட்ஜ்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு டப்பா டப்பா வைப்பாங்க. அதனால ஒரு அநியாயம் இல்லையா? என்ன ஒரு கொடுமன் பாருங்க. சரி, நம்ம தொண்டை ப்ராப்ளத்தை சரி பண்ணணும், கொஞ்சம் மிளகு ரசத்தை போட்டு அப்படியே நாட்டுக்கோழி வாங்கிட்டு இருந்தாங்க. இது சூப் இறக்கணுமா நம்ம ப்ராப்ளம் ரெடியா இல்லைங்களா? அதனால அதை பண்ணிட்டு இருந்தேன். காலையில வேற கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு அப்புறம் துளசி இலை எல்லாம் இருந்துச்சு வீட்டுல. அதெல்லாம் பறிச்சு போட்டு கொஞ்சம் துப்பு தண்ணி மாதிரி வச்சு குடிச்சுங்க. அப்படி தொண்டை கரகரப்பு போகல. உங்களுக்கு ஏதாவது மெடிசன் தெரிஞ்சா கொஞ்சம் நம்ம கமெண்ட் சொல்லுங்க. சைட் பை பாத்தீங்க அப்படின்ட்டு நான் வந்து மசாலா எல்லாம் வறுத்து சிக்கன் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் குழம்பு ரெடி பண்ணிட்டு அப்புறம் ரசத்துக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டேன். ரசமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து குழந்தைங்க எல்லாமே சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பசி எடுத்துட்டாங்க. ரைஸ் வந்து 2 டம்ளர் தான் வச்சேன். ஏன்னா அதிகமா யாருமே ரைஸ் சாப்பிடறது இல்லை வீட்டுல. எல்லாம் வெயிட் லாஸ் பண்றாங்களாமா. ஆனா யாருக்கும் வெயிட் கம்மியான பாடு இல்லை. அதே வெயிட்ல தான் இருக்கிறாங்க. ஆனா எப்படி வெயிட் லாஸ் ஆகுதுன்னு தெரியல. ரைஸும் அப்படியே காலியாக மாட்டேங்க. ஆனா வெயிட் கம்மியான பாடு இல்ல. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல வெளியில வர ஃப்ரூட்ஸ் வண்டி எல்லாம் வந்துச்சு. பாப்பாவுக்கு ஃப்ரூட்ஸ் வேணுமா? சரி, குழம்பு கூட்டி வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு மழை வரது மாதிரி மேகமா இருந்துச்சு. போயிட்டு அந்த துணியை எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா ரசம் கொதிச்ச உடனே அந்த சுமல் தாங்க முடியலங்க. ஒரு டம்ளர்ல ஊத்தி கொஞ்சமா குடிச்சேன். எப்படி அந்த தொண்டை கரகரப்பு அப்படியே பாத்தீங்கன்னா இருந்துட்டே தான் இருக்காது, போகவே கிடையாது. இப்ப நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரசமும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா எனக்கு விஜய் சார் பதவி ஏற்கிறார் இல்லைங்களா, சிஎம் ஃபங்க்ஷன் பாக்கிறதுக்காக போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போயிட்டு அதுக்கு போய் உட்காந்துருக்கலாம். அதனால வேகமா வேலையை முடிச்சாங்க. நாட்டுக்கோழி குழம்பு சும்மா சுவைச்சு சாப்பிடலாம் பாருங்க. சுபிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஃபைனலா என்னோட சண்டே பிளாக் முடிஞ்சுச்சுங்க.